வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 29 ரூபாய் 50 காசுகள் உயர்வு. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 1929 ரூபாயாக அதிகரிப்பு. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டரின் விலையில் இந்த மாதமும் எந்தவித மாற்றமும் இல்லை. 868 ரூபாய் 50 காசுகளாகவே விலை தொடர்கிறது. தமிழ்நாட்டில் மார்ச் முதல் வாரத்தில் வெப்ப அலை வீசும். போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். ஈரான் மீது கூட்டாக தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல், அமெரிக்கா. பல்வேறு நகரங்கள் மீது குண்டு வீசப்பட்டதால் நீடிக்கும் பதற்றம். ஈரானின் உச்ச தலைவர் கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. வரலாற்றின் மிக கொடிய மனிதர்களில் ஒருவர் என்றும் பதிவு. ஈரானின் உச்ச தலைவர் காமேனி உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு ஊடகம் செய்தி. காமேனியின் மகள், மருமகன் உட்பட குடும்பத்தாரும் கொல்லப்பட்டதாக ஊடகங்கள் அறிவிப்பு. காமேனி மரணத்தை அடுத்து ஈரானில் 40 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு என தகவல். ஈரான் அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடாத நிலையில் பரவும் தகவல்கள். ஈரானின் மினாப் நகரில் உள்ள 2 பள்ளிகள் மீது ஏவுகணை தாக்குதல். இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலில் மாணவிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல். இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி பதிலடி தாக்குதல் நடத்திய ஈரான். டெல் அவீவ், ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களில் சைரன் ஒலி எழுப்பி மக்களை எச்சரிக்கும் இஸ்ரேல் அரசு. மேற்காசிய நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலுக்கு ஈரான் தரப்பிலிருந்து பதிலடி. ஈரானின் பதிலடி தாக்குதலில் துபாயில் உள்ள பாம் ஜுமைரா ஹோட்டல் பாதிப்பு. துபாயில் அவசர பாதுகாப்பு நடவடிக்கைகள் பிராந்திய பாதுகாப்பு சூழ்நிலையை பாதித்திருப்பதாக தகவல். போர் பதற்றம் காரணமாக வான்பரப்பை மூடிய வளைகுடா நாடுகள். விமானங்கள் ரத்தால் துபாய் வழியாக ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காவுக்கு செல்லும் பயணிகள் கடும் அவதி. உலகின் மிக பிஸியான விமான மையங்களில் ஒன்றான துபாய் விமான நிலையம் மூடல். விமான போக்குவரத்து துறையில் பெரும் பாதிப்பு. லட்சக்கணக்கான பயணிகள் தவிப்பு. ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளிலும் பதற்றம். வான்வெளி முற்றிலுமாக மூடப்பட்டதால் ஏர் இண்டியா, இண்டிகோ உள்ளிட்ட விமானங்கள் ரத்து. இந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகள் வழியாக இயக்கப்படும் விமான சேவைகள் ரத்து. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை விமான நிலையங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் உத்தரவு. போர் பதற்றம் காரணமாக விமானங்கள் ரத்தானதால் ஈரானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்கள். மத்திய அரசு தங்களை உடனடியாக மீட்க வேண்டுமென இந்திய மாணவி கண்ணீர் மல்க கோரிக்கை. Speed matters a lot. I'm not even able to say these things because the airstrikes are happening and it's getting really worse for us. We just request for the quicker and clear evacuation as soon as possible. Please do not wait for the situation to get worse. Just help us. Just get us out of here as soon as possible. ஈரான், சவுதி அரேபியா, குவைத் நாடுகளில் உள்ள இந்தியர்களுக்கு அவசர உதவி எண்களை அறிவித்தது இந்திய தூதரகம்.
விழிப்புடன் இருக்கவும் பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தல். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் இந்திய தூதரக அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அவசர உதவி எண்களும் அறிவிப்பு. ஈரானில் வசிக்கும் தமது நாட்டு மக்கள் பாதுகாப்போடு இருக்க உலக நாடுகள் வேண்டுகோள். ஈரானில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக அறிவுறுத்தல். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகள் கண்டனம். பேச்சுவார்த்தையின் மூலம் சுமூக தீர்வை எட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஈரான் மீதான தாக்குதல் கவலையளிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை கருத்து. நிதானத்தை கடைபிடித்து பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கவும் வலியுறுத்தல். மேற்காசிய நாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை உடனடியாக மீட்க வேண்டுமென மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். ஒவ்வொரு குடிமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதே தலையாய கடமை என்றும் கருத்து. அரசு மற்றும் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்னை வந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆளுநர் ஆர்.என். ரவி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் நேரில் சென்று வரவேற்பு. இன்று மதுரை செல்லும் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார். கோவில் வளாகம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கண்காணிப்பு தீவிரம். மதுரையில் இன்று நடக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். பிரதமர் மோடி பங்கேற்கவிருக்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மும்முரம். மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட திடலில் வைக்கப்பட்ட பெரியார் படம் அகற்றம். பெரியார் படம் இருந்த இடத்தில் தாமரை சின்னத்தை ஒட்டிய பாஜகவினர். பெரியார் படத்தை எடுத்தது போல அண்ணா ஜெயலலிதா படங்களையும் எடுத்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு திருமாவளவன் வேண்டுகோள். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக ஜவாஹிருல்லா பேட்டி. இந்த தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் என்று உடன்பாடு காணப்பட்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கியது திமுக. புதுச்சேரியில் 1 தொகுதி ஒதுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளதாக காதர் மொய்தீன் பேட்டி. 2 தொகுதியில் எங்களுக்கு உடன்பாடு செய்திருக்கிறோம். அதோட இல்லாமல் அடுத்த உள்ள பாண்டிச்சேரியில் இந்திய முஸ்லீம் லீக்கிற்கு 1 தொகுதியை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. காங்கிரசுக்கு 1 ராஜ்யசபா இடம் தருவதாக முதல்வர் கூறியிருப்பதாக செல்வ பெருந்தகை பேட்டி. ராஜ்யசபா ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு சீட்டு கொடுப்பதாக கூறியிருக்கிறார். பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நம்பிக்கையோடும் சென்று கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தாவேகா பேச்சு என்பது வதந்தி என செல்வ பெருந்தகை திட்டவட்டம். காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாக செல்வதாகவும் விளக்கம். காங்கிரஸ் விருப்பப்பட்டியலை திமுகவிடம் கொடுத்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவு எட்டப்படும் என கிரிஷ் சோடங்கர் புதிய தலைமுறைக்கு பேட்டி. Rajya Sabha seats you ask DMK? How many they have offered? We cannot tell you what we have asked. They have given their wish list. We have given our wish list. Something
In between, we will try to. சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்பமனு சமர்ப்பிக்க திமுக தலைமை கூடுதல் கால அவகாசம் வரும் 6ஆம் தேதி வரை மனுக்களை வழங்கலாம் என்று அறிவிப்பு. தஞ்சையில் மார்ச் 4 தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்த திட்டம். கூட்டத்துக்கு அனுமதி கோரி தஞ்சை மாவட்ட எஸ்பியிடம் நிர்வாகிகள் மனு. காவல்துறை அதிகாரிகள் 20 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமனம்.